தன்னோட 6 வயது மகளையும் ஈட்டுண்டு பரபரன்னு ஓடுற காருக்கு முன்னாடி விழப்போனா ஒரு பொண்ணு. 23 வயசான ஒரு அம்மா, ஒரு பெண்மணி. காருக்குள்ளே இருந்தோ சடனாக பேக் போட்டு அவளை அழிச்சுன்னு சமாதானப்படுத்தி, அதுக்கப்புறம் இந்த மாதிரியா அவளுக்கு என்ன தெரியும், என்னோடய ஃப்ரெண்டு இருக்கா, நம்ம போய் அவர்கிட்ட ஜாதகம் கேட்கலாம், உன்னோட கஷ்டம் எதுவானாலும் நிவர்த்தி ஆகணும்னு என்கிட்ட ஆக்ஷன் தான். சின்னஞ்சிறு வயசு, 23 வயசு பொண்ணு, கையில் 6 வயசு குழந்தை, பொன் குழந்தை. 2 பேரும் என்னமோ வேகச்ச பிடிங்கின்னு வந்த மாதிரியான வேதனையான முகத்தில் தலையும் பின்னிக்காமல் நெத்தியும் இட்டுக்காமல் அவ்வளோ சோகத்தோடு வந்து உட்கார்ந்த பொழுது அப்படியே அந்த குழந்தை கட்டின்னு அழனம் போலருந்தது எனக்கு. ஆனால் நான் யாரோ அது யாரோ, அதனால் நான் மனசை கட்டுப்படுத்தினேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரித்தேன், யார் இவள்லாம், என்ன ஏன் இந்த மாதிரி ரொம்ப சோகமாக இருக்காப்புல இருக்கு. பெருத்த சோகம்தான் மம்மி. அது யாரோ ஒரு பொண்ணு தான், எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை தெரியும், நீங்கள் ஜாதகம் சொல்லுவோங்கன்னு தெரியும். இந்த குழந்தைக்கு உற்சாகமான 4 வார்த்தைக்கு சொல்லுவோங்கன்னு அழைச்சின்னு வந்தேன். இந்த குழந்தைக்கு ஜாதகம் கூட இல்லை, பிறந்த டேட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ பிறந்தம்மா என்னக்கா கேட்டேன். அதுலேருந்து நான் ஜாதகத்தை போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்தா. என்ன பிரச்சனை என்ன கேட்டேன். மாமி நான் சாகணும், என் பொண்ணு சாகணும். நாங்கள் 3 பேரும் சினிமாவுக்கு வச்சு அவர் பைக்கில் அடிபட்டு செத்து போயிட்டார். என்னாலுமே இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நான் பண்ணப்பட்ட இந்த குழந்தை யாரும் பார்த்துக்க மாட்டா. நானே காதில் வச்சு சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு யாரும் கிடையாது, அவருக்கு யாரும் கிடையாது. அதனால் போய் சேர்ந்து வரலாம், எங்கள் வாழ்க்கை முடிச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு அந்த பொண்ணு. உடனே நான் சொன்னேன், இந்த பாருமா, சுருன்றது நமக்கு கடவுள் கொடுத்தது. அவர் எப்போ வேணுமோ அதை நம்மக்கிட்டேருந்து பறிச்சு தூக்கின்னு போயிடுவார். அப்போ நான் போய் வாடலையை தேய்ச்சி வச்சுட்டு வரேன், பேத்திக்கு தலை பின்னிட்டு வரேன்னா விடமாட்டேன். அது அவராக எடுத்துக்க வேண்டிய சமாச்சாரம், நாம்பளாக விடக்கூடிய சமாச்சாரம் அது இல்லை. உன்னோட ஹஸ்பண்டு சடனாக இறந்து போயிட்டது, பயங்கரமான துக்கம், பயங்கரமான வேதனை. உன்னோட கஷ்டம் என்னன்றது என்னால் நன்னா உணர்ந்துக்க முடியாது. நான் உனக்காக பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறேன், நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு. இந்த குழந்தைய பாரு, அந்த குழந்தைக்கோசரம் நீ வாழணும். நீயும் சின்ன வயசு பொண்ணு தான், உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே தெரியாது மாமி, எனக்கு எந்த தொழிலும் தெரியாது, எனக்கு படிப்பும் கிடையாது, அவருக்கே எந்த படிப்பும் கிடையாது. அவர் வரும் தையல் தைச்சின்னு இருந்தேன். ஏதோ அந்த ஓரமெல்லாம் அடிப்பேன், வருவேன், இதெல்லாம் போட்டு தருவேன், ஓரம் அடித்து கொடுப்பேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கு பெரிய ஒரு உத்தியோகம், பெரிய ஒரு இதுன்றதுலாம் கிடையாது. ஆனால் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தோம். இப்போ அதுவும் போச்சு. இப்போ வாடகை கொடுத்து கூட அடுத்த மாதத்துல என்ன பண்ணுறது எனக்கு தெரில அப்படின்னு. நான் அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்தேன். இந்த மாதிரி தவறான முடிவை தயவு செஞ்சு நீங்கள் இப்போ எடுக்காத, சரியா? நீ வெட்கப்பட வேண்டியதோ அவமானப்பட வேண்டியதோ துரதிருஷ்டசாலி நினச்சிக்க வேண்டியதோ ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒரு உயிர் இந்த உலகத்தில் வரதும், ஒரு உயிர் மேலே எடுத்துக்கொள்ளப்படுறதும் நம்மளுடைய துரதிருஷ்டத்தினாலேயோ மற்றவளை எதுனாலேயோ இல்லை. அது வந்தது, அந்த வேலை முடிஞ்சு அது போச்சு, அவ்வளோதான். நம்மளும் அப்படி தான். அதனால் நீ என்ன பண்ணணும், இப்போது உன்னோட கடமையை இப்போ நீ செய்யணும். உன் வீட்டுக்காரரை விட்டுட்டு போன கடமையை நீ செய்யணும். அவன் விட்டுட்டு போன கடமை பெற்று வச்சுருக்கிற பொண்ணு, அந்த குழந்தைய படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு அதுக்கு நல்லா வேலை வாங்கி கொடுத்து அதுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி சௌக்கியமாக இருக்கணும். இந்த குழந்தை உனக்கு நல்ல ஆதரவாக இருக்கும். கணவனால் அடையாத அத்தனை சுகத்தையும் அந்த குழந்தைய உனக்கு நல்லா ஒன்று வச்சு பராமரிக்கும்.
உன்னோட ஜாதகப்படி அந்த மாதிரி நல்லா இருக்குது, நீ நிஜமாக அந்த மாதிரி கஷ்டப்படாத, கண்ணை தொடச்சிக்கோ அப்படி சொன்னேன். சொல்லிட்டு வீட்டில் உப்புமா பண்ணியிருந்தேன். உப்புமாவும் சட்னியும் போட்டு குழந்தைக்கும் அவளுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எல்லாருக்கும் கொடுத்தேன். சாப்பிட்டு தான் அந்த பொண்ணுக்கு சொன்னேன், ஜாதகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜாதகத்தில் நல்லா வசதியாக தான் வருது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், அதை கேளு. 4 பேர் வீட்டில் போய் பாத்திரம் தேய், வீட்டை தொடச்சிக்கோ, உன் உடம்புல இப்போ பலம் இருக்கு, உன் மனசில் உறுதி எடுத்துக்கோ, எல்லார்கிட்டையும் உன் நிலைமையை சொல்லு. இந்த மாதிரியா எனக்கு கணவன் இல்லை, என் குழந்தைய படிக்க வைக்கணும், ஆளாக்கணும், சாப்பிடணும் நானும் அப்படி சொன்னேன்னா, உலகத்தில் எல்லாருடைய மனங்களையும் தெய்வம் இருக்குது. நீ 4 பேர் வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி துணி துவைச்சி கொடுத்து, இந்த காலத்து துணி துவைக்கிறது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வாஷிங் மிஷின்லாம் இருக்குது, அதை கொண்டு வளர்ச்சி கழிச்சு மடித்து கொடுத்தா கூட போதும். இடத்த தொடச்சி கொடுத்து இந்த மாதிரி வேலைகளை பண்ணு. குழந்தைய பள்ளிக்கூடத்தில் நிறுத்தாத. அதுக்கு பெரிய பள்ளிக்கூடம் படிக்க வைக்கலன்னா சாதாரண பள்ளிக்கூடம், காசு இல்லாத பள்ளிக்கூடமாக இருந்தால் கூட குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு கண்டினியூ பண்ணு. சாயந்தரம் வந்ததும் குழந்தைக்கு வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுக்கு சொல்லிக் கொடு. நீ கொஞ்சம் உழைக்கிறதுக்கு ஆரம்பி. மனசை தயவு செஞ்சு விட்டுறாத. துரதிருஷ்டசாலி அப்படின்லாம் அவனை பற்றி நீ நினச்சிக்கவே கூடாது. அதிருஷ்டம் துரதிருஷ்டமெல்லாம் ஒன்றுமே உலகத்தில் கிடையாது. இது சோதனை காலம். இந்த சோதனையை நீ என்ன பண்ணணும்? வென்று காட்டணும். சரியா? இனிமேல் இந்த மாதிரி அழவே அழக்கூடாது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது. கார் முன்னாடி போய் விழுறது, இப்படி கார் முன்னாடி போய் விழுற, நீ செத்து போயிட்டேன்னா சரி, சாகார கையங்காலம் போயிடுது அப்படின்னா அப்போ உனக்கு உசுரோட இருந்தேன்னா இந்த குழந்தை எப்படி உன்னை பார்த்துக்கும், அல்லது குழந்தைய நீ எப்படி பார்த்துப்ப சொல்லு. நீ ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த குழந்தைய உன்னை பார்த்துக்க முடியும். குழந்தைய பார்த்து முன்னுக்கு கொண்டு வந்தால் நாளைக்கு அந்த குழந்தை வயசான காலத்து கூட என்னன்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் முடியும். சரியா? துக்கம்தான், கஷ்டம்தான், ஆனாலும் நீ மிதித்து ஏறி தான் ஆகணும். உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துருக்கு, அதை நீ சவாலாக ஏற்றுக்கணும். சரியா? உன் கணவனோட எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கே? நீ 10 வருஷம் வாழ்ந்திருக்கேன். 10 வருஷம் வாழ்ந்திருக்கியோ இல்லையோ? அப்போ நீ அவரை எவ்வளோலாம் பேசியிருக்குங்க, எவ்வளோலாம் கனவு கண்டிருப்பீங்க. ஆமாம், இவ்வளோ தான் நல்லா படிக்க வைக்கணும், பெரிய படிக்க வைக்கணும், நல்லா இதெல்லாம் போட்டு, நாங்கள்லாம் வெறும் கோவிலே தாலி கட்டிட்டோம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்ல இதெல்லாம் போட்டு பேண்டெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய தான் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் காணல் நீராக போச்சு. அப்படிலாம் போகல. அந்த கனவுகளை நிறைவேற்றி கொடு. அவர் எங்கே இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எந்த உலகத்தில் இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும்னு அந்த மனுஷன் உன்னை வாழ்த்துவேன். மனசை விட்டுறாது, நீ அழாது. இந்த குழந்தை எனக்கு பரட்டு தலையை வச்சு இந்த மாதிரி சட்டை இல்லாத கீழ்ச்ச சட்டையெல்லாம் இப்படிலாம் பண்ணாது. சரியா? நல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா போட்டு விடு, அது நல்லா தலைகளே பின்னி விடு. மீதி உன் வாழ்க்கையை நீ வாழு, அழக்கூடாது இனிமேல். சரியா? அப்படின்னு சொன்னேன். என்ன புரிஞ்சுதோ என்ன புரியலோ, கொஞ்சம் நாள் அழுதுன்னு தான் இருந்தது அந்த பொண்ணு. அழாத, நீ அழறதுனால என்ன ஆகப்படுது? அழறதுனால உன்னோட கணவனை கொண்டு வர முடிய போகிறதில்ல, நீ இழந்த வாழ்க்கையை இப்போ நீ வாழப்போதில்லை. ஆனால் நீ அழாமல் இருந்தேன்னா, மனசில் உறுதியோடு இருந்தேன்னா, நீ எந்த வாழ்க்கையை இழந்தியோ அந்த வாழ்க்கையே உனக்கு நல்லபடியாக கிடைக்கும். தெய்வமாக இருந்து உன்னோட கணவன் ஒன்று காப்பாற்றுவேன். கடவுள் இருக்குமா? மனசை திம்பாக வச்சுக்கணும். இந்த மாதிரி கீழே விழற சமயத்தில் நம்ம அழக்கூடாது. விழறதெல்லாம் எதுக்கு? அழறதுக்கு இல்லை, விழறதெல்லாம் அதுக்கு ஏந்துக்கிறதுக்குதா. புரியுதா? அப்படின்ட்டு போச்சுப்பான். என் ஃப்ரெண்டு கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் போயிட்டேன். இப்போ அந்த பொண்ணுக்கு சொல்லி 10 வருஷம் மாறுது. நான் அந்த பொண்ணுக்கு ஜோசின்னு சொல்லி, குழந்தை நல்லா படித்து காலேஜுக்கு போகிறா. அந்த பொண்ணு டெய்லரிங்கையே கற்றுண்டு அதுலேயே கொஞ்சம் கடைகள் எல்லாமே வச்சுக்கிச்சு, கூட கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் கடைக்கு வச்சுண்டு அந்த பொண்ணையும் காலேஜில் சேர்த்துருக்கா. நல்லா இருந்துட்டுருக்கா. மாமி, அன்றைக்கி நீங்கள் எனக்கு சொன்னது தான் எனக்கு கொஞ்சம் என்னை தெம்பாச்சு. நான் இப்போல்லாம் அழறதே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு.
அந்த பொண்ணும் நன்னா ராஜகிளியாட்டம் அழகாக சோப்பாக லட்சணமாக நன்னா அழகாக சுடிதார் போட்டு நன்னா வளர்ந்து சமத்தா பள்ளி காலேஜில் நல்ல மார்க்குகள் வாங்கி நன்னா படிச்சுட்டு இருக்குது. இன்னும் ஒரு 4-5 வருஷம் போச்சுன்னா இந்த குழந்தைக்கு எதான ஒரு உத்தியோகம் கிடச்சிது அப்படின்னா அவளோட வாழ்க்கை இன்னும் தரமாயிடும். இப்போவே அவள் இந்த டெய்லரிங் கடை மாதிரியாகவே வச்சுருக்கா. இப்போது அதுலேயே அவளுக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்குது. இப்போவும் அவள் 4 பேர் வீடுகளுக்கு வேலைக்கு போயிட்டு தான் இருக்கா. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக, இன்னும் கொஞ்சம் நிறைய சம்பளத்தோடு இன்னும் கொஞ்சம் நன்னா இருந்துட்டுருக்கா. இங்கே நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஆறுதல் சொல்லிட்டேன் வழிய பார்த்தோன்னே குத்தின்னு சகலம்பல் தான் இருந்தது. இவ்வளோ சின்ன வயசில் இந்த குழந்தைக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு. கஷ்டம்னு வரும்பொழுது நம்ம அழுதுன்னு உட்காந்துருந்தான்னு அப்படி எழுதணும். அதை மெரிச்சு ஏறினோம்னா அதுக்கு அடுத்தது நமக்கு சொர்க்கம் தான். இந்த பதிவு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.